எப்படி சிம்ம ராசியில பிறந்தா பயங்கரமான ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நீதி நேர்மைக்கு இவங்க தான் அதிபதி. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்மம் தான். நம்பிக்கையான ராசி, ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி, திடமான ராசி, தைரியமான ராசி, நல்ல குணம் கொண்ட ஒரு ராசி, எல்லாமே இது சிம்மம் தான். சிம்ம ராசியில எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. எப்படி நீங்க எந்த வேலைலாம் கொடுங்க, அந்த வேலையை கச்சிதமா புனிக்கக்கூடிய நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ அது. உங்களுக்கு இது பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும் சிம்மத்தை பொறுத்தவரை. ஏன்னா டைமிங் பக்காவா இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் செய்து எல்லாமே அஷ்டம சனி சொல்லி உங்களுக்கு பயமுறுத்துவாங்க. தயவு செய்து எதுக்கும் பயப்படாதீங்க. இனிமே நல்ல நேரம் உங்க பக்கம் நெருங்குது. எப்படி நல்ல நேரம் நெருங்குது? ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலமாகிறார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய இடம் சுக்கிர பகவான் தான். ஆடம்பர சொகுசு பங்களா எல்லாமே பெருமட பணத்துக்கு குருங்க. தற்போதைய வருமானம் சுக்கிரங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர தசை வரும். சிம்மத்தை பொறுத்தவரை கண்டிப்பா இந்த உத்திரத்துல பிறந்த கொண்டு வராது. மகாம்பூரத்துல பிறந்தா கண்டிப்பா நீங்க சுக்கிர தசைய மீட் பண்ணி தான் ஆகணும். அப்ப எடுத்து பாத்துக்கங்களேன், சுக்கிர பகவான் நல்லா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு. ஏன்னா டக்கு டக்குன்னு யோகத்தை கட்டுவார். அதனாலதான் ஜாதக நோட்டை எடுத்து வேகமா ஓடுவாங்க. நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க. சுக்கிரம் வந்தாவே ஜாதக நோட்டை எடுத்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இப்ப வருஷத்துல 2 வாட்டி தான் அவர் ஆட்சி பலமாவாரு. இப்ப துளாராசியில அவர் ஆட்சி பலமாறாரு. அப்ப என்ன யோகத்தை கொடுக்க போறாரு? அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே சிம்ம ராசியை நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப உங்களுக்கு சுக்கிரபவன் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க? 3ஆம் வீட்டு அதிபதிங்க. 3ஆம் இடத்துல என்ன இருக்குது? வெற்றி இருக்குது. நீ ஜெயிப்பியா தோப்பியா? 3ஆம் இடத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். வெற்றிக்கு அதிபதி, முயற்சிக்கு அதிபதி, தகவல் தொடர்பு, அதாவது எழுத்து கணித சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட சுக்கிரபவன் எங்கேமா இருந்தாரு? மறைஞ்சு போயிருந்தாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு அர்த்தம். சகோதரோட்ட மன வருத்தம் வந்திருக்கும், சகோதரோட்ட மன வருத்தம் வந்திருக்கும், ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க, ஏதாச்சும் தொழில் பிரச்சனையை பார்த்திருப்பீங்க, வேலை உத்தியோகத்துல கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருக்கணும். சிம்ம கடன் பட்டிருக்கணும். ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்க போயிருக்கணும். இதெல்லாம் இருந்திருக்கும். கேட்டு பாருங்க. இப்ப வருமானம் உங்களுக்கு நின்றுச்சா கையில? அது மட்டும் இல்லைங்க. அடுத்து 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? உங்களுடைய தொழிலுக்கு அதிபதி. தொழில இப்ப கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்தாரு. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு போனார். நீங்க கேட்டு பாருங்க. சிம்ம கேட்டா சொல்லிடுவாங்களே, பொருளாதாரம், வருமானம், தொழில், உத்தியோகம் எல்லாமே நான் கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், பிரச்சனை பார்த்தேன், இப்படிதான் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன் அப்படிம்பாங்க. எப்படி நிம்மதி இல்லாத தன்மையை நான் பாக்குறேன்? ஏன் என் வாழ்க்கையில நான் பிறந்தது இப்படிதான் கஷ்டப்படணுமா அப்படின்னு நிறைய ஒரு குழப்பத்துக்கு போயிடுவாங்க. யார் ஜாதகத்துல லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா பிறந்தது ஒரு சிலர் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. கேள்வி பாருங்க. நான் இது எல்லாத்தையும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதகம் சரியில்லையோ, இந்த அஷ்டம சனி சரியில்லையோ, நான் இது மாதிரி ஒரு பாதிப்பை நீங்க சந்திச்சிருக்கணும். இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் சிம்ம ராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய கொடுத்தது அதிக ஜாதகம் சிம்மம் தான். இப்ப ஏன் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறுது? என்ன காரணம்? சனி பகவான் குரு ஸ்தானத்துல போறாரு. அந்த குரு பகவான் சனி பகவானை பாக்குறாரு 1, வெற்றி ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு 2, 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் இருக்காரு 3. எல்லாமே குரு நட்சத்திரத்துல எல்லா கிரகமும் போதுங்க. நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல குரு நல்லவரா கெட்டவரா இதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அனைவருக்கும் சொல்றேன். சிம்மராசியை பொறுத்தவரை குரு நல்லவரா கெட்டவரா, லக்கணத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்து இந்த சுக்கிர பயிற்சியை பாருங்க. நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வெற்றி மட்டும் வருது மட்டும் பாருங்க. முதல் பலன் நான் சொல்றேன். 3ஆம் இடத்துல போறீங்களா? ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கா? ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா? வழக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு அது எதாவது எடுத்துங்க. எப்படிப்பட்ட கேஸ் பிரச்சனை இப்ப உடைச்சு விடுவீங்க. உங்க பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க. அது வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எதுலயோ ஒரு வழக்கு கண்டிப்பா வந்திருக்கும். அம்மாவுடைய உடம்பா இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்ப குடும்பத்துல ஒரு கலகம் உண்டாயிருக்கும். அந்த கலகம் சரியாகும். இப்ப சரி பண்ணுவார் சுக்கிர பகவான். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாம் செலவு வந்திருக்கும். இப்ப செலவு வராதுங்க. ஏதாச்சும் சம்பந்தம் இல்லாம செலவு பார்த்திருப்பீங்க.
இப்ப வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு சிம்மராசியை பொறுத்தவரை ஆசை இருக்கு? 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணுங்க, வெளிநாடு போயிருவீங்க. எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல விசா பிரச்சனை இருக்குது? எத்தனை பேருக்கு பிஆர் கிடைக்கல? வெளிநாடு வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பிஆர் கிடைக்கணும், எனக்கு விசா முடிய போகுது, நான் நிறைய கம்பெனி கொடுத்துறேன், இப்போ வந்துருமா இல்லை நான் ஊருக்கு போய் தான் வரணும் குழப்பத்தில் இருக்கேன். அவங்க எல்லாத்துக்குமே விசா பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி விசா கிடைக்கும். வேலை உத்தியோகம் வெளிநாட்டு உலகம் சூப்பரான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை இப்போ உண்டு. ஏன் என்ன எதனால வச்சு சொல்றீங்க? நீங்க 3ஆம் இடத்துல ஒரு 9ஆம் இடத்தை பாக்குறாரு, பாக்கியஸ்தானத்தை சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்க பாக்குறா அங்கேயும் பவர் உண்டு. 9ஆம் இடத்தை பாக்குறாரு, ப்ரமோஷன், ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துல மிகப்பெரிய வெற்றி, கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இப்ப சரி பண்ணக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு. திருமணம் செம்மையா நடக்கும். காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா இல்ல திருமணத்துல தடையா இதெல்லாம் இருக்காது. சிம்மத்தை பொறுத்தவரை இப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் வருது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். 3ஆம் இடத்த சுக்கிரபகவான் ஆட்சி வளர்த்துல இருக்காரு. அவர் நேரம் 9ஆம் இடத்த சுபகாரியத்தை பண்ண வைப்பார். 2 1. அடுத்து குரு பகவான் 12ஆம் இடத்துல சனி பகவான் கரெக்டா பாக்குறாரு. உங்களுக்கு 5ஆம் வீட்டு ரீதியா அவர் வர்றதுனால ஆசைப்பட்ட விஷயத்தை அவர் அடைய வைப்பார். சனி பகவான் குருவோட சரத்துல போறோம். யாருக்கும் குரு நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் வரன் இப்ப வந்துகிட்டே இருக்கும். திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்சே தீரும். அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் இருக்காது. இதான் 2வது விஷயம். எவ்வளவு பேருக்கு கடன் இருக்கு? எத்தனை பேங்க்ல லோன் போட்டுறீங்க? லோன் கிடைக்கலையா? இப்ப கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கும். ஏதோ வகையில லோன் காசு பணம் கிடைக்கும். நகை மூலியமாகவோ இல்ல இடம் மூலியமா ஏதோ ஒரு வீட்டு லோன் அவசியமா ஏதாச்சும் லோன் கிடைச்சு உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய நேரம் வரும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா நீங்க பயப்படாதீங்க. சுக்கிர பகவானுடைய திசாபுத்தி மட்டும் இப்ப நல்லா இருக்கணும். செம்மையான யோகத்துக்கு நீங்க தான் இருப்பீங்க. இப்ப எடுங்க லாட்டரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாத பார்த்து போடுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். மெயினா பெருமட்ட பணம், இன்கம் சூப்பரா இருக்கும் பாருங்க. படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் சொல்றேன், 16ஆம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரப்போகுது, இல்ல அரசு மூலம் ஏதோ உதவி கிடைக்க போகுது, எழுதி வச்சுங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சிம்மத்துக்கு செம்மையா இருக்கு. டைம் பக்காவா இருக்கு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. எந்த ஒரு தடையும் வராது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை நிறைய பேர் சிம்மம். அரசியல், மருத்துவத்துறை பட்டைய கிளப்புவாங்க. அடுத்து இரும்பு சார்ந்தவளை, நெருப்பு சார்ந்தவளை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, டெய்லர் வேலை பார்க்கறவங்க நிறைய இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கும். இந்த துறை எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மக நட்சத்திரம். அதாவது இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு மிகப்பெரிய நட்சத்திரம். அப்புறம் முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? மகா நட்சத்திரம். எதுவுமே நீங்க சொல்லியே கொடுக்கலாம். எல்லா வேலையும் பார்த்தவனா மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் உங்கள்ட்ட. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில. என்னதான் லைஃபே வெறுத்துட்டாங்க. சுக்கிரனோட சாரத்துல போய் சுக்கிரன் நீசமா இருந்தாருங்க. வருமான காசு போனவே நிக்கலைங்க. இவங்க பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய செலவுகளை பார்த்தாங்க. லாப வருமானம் சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை. இவங்க கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் தள்ளி தள்ளி போகுது. இதெல்லாம் கேட்டு பாருங்க. 2-3 மாசமா இருக்கும். ஆமாம்பாங்க. யாரு மகனத்துல பாருங்க. ஏன்னா இவங்க எப்போதுமே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சக்கூடிய மக்கும் ஒரு மனப்பக்குவம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. தனிமையை விரும்புவாங்க. இவங்க வழி தனி வழி, என் வழி தனி வழி ராஜா அப்படிமாப்புல. இப்ப பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்குங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். நினைச்சப்பட்ட ஆசை நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஜெயிப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் நடக்கும். திருமணம் கண்டிப்பா நடக்கும். செம்மையான நேரம் இனிமேல் தான். நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பார்த்துங்க. ஏன்னா மக நட்சத்திரத்துல பிறந்த அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப எல்லாமே டோட்டலா வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. அடுத்து பூரம். ரொம்ப நாகரிகமான குணம், எல்லாமே ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், அனுசரிச்சு போற குணம், ஏமாத்த தெரியாது, குடும்பத்துமே ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, சகோதர சகோதரி அன்பா இருப்பாங்க. நம்ம சொந்த காலம் நிற்கணும், சொந்த தொழில் பண்ணணும், ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும். என்ன உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பூர்வத்துல பண்ணலாம். இனிமே நீங்க தான் ராஜா. உங்களை யாரும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்புகளில் ஒரு மாற்றமா, தொழில ஒரு மாற்றமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. பூர்வத்துல பிறந்தவங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய இடம் பக்காவா அமையுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப தடை, தாமமான பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்துறீங்க.
ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது பூர்ண, அதனால சொல்றேன். இனிமே லைஃப்ல லாட்ரி யோகமா, திடீர் யோகமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க இந்த பூரத்துல படம். அடுத்து உத்திர நட்சத்திர படம் எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு சூப்பரா இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நியாயம் தர்மத்தோட தான் இருப்பீங்க எல்லா விஷயத்தையும். இந்த உத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வை. இனிமே வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு. உத்திரத்துல பிறந்தவங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியிலயோ, உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு குறையிறதோ, வேலை உத்திரத்தினால ஒரு மாற்றம் வருதோ, தொழில ஒரு நல்ல அனுகூலமான நேரமும் பக்காவா இருக்கு. நான் உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். இந்த சுக்கிர பேச்சுல மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கேன். அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திரம் தான். இப்ப எல்லாமே மாறுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு சிம்மத்தை பொறுத்தவரை சிங்கமான பேச்சியாகவே அமைகிறது.